என்ன போல் வாழ்க்கைன்னு நீங்க தானம்மா சொல்லுவீங்க. நீங்களும் இப்படி மனசை விட்டா எப்படிம்மா? சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டு படுங்க. எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும். சாப்பிடுங்க ப்ளீஸ். மா, சாப்பிடும்போது அழக்கூடாது. சார் வாங்க சார் வாங்க. ஃபைட்டர் ஃபிஷ், கோல்டு ஃபிஷ், டைகர் ஃபிஷ்னு பல வெரைட்டிங்க இருக்கு சார். அதுல ஏதாவது வேணுமா? இல்ல வீடு தொழிலெல்லாம் லட்சுமி தேவி வந்து தங்கி பணத்தை அள்ளி அள்ளி தர வாஸ்து மீன் வேணுமா? உங்களுக்கு என்ன மீன் வேணும்னு சொல்லுங்க சார், ஸ்பெஷலா எடுத்து தரேன். ஜம்முன்னு எடுத்துட்டு போங்க. எனக்கு அந்த விஷயம் வேண்டாம். நேத்து டிவில உங்க கடையோட ஆடு ஒன்று பார்த்தேன். ஏதோ லவ் ஃபிஷ் உங்ககிட்ட இருக்குன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். அந்த லவ் ஃபிஷ்ல அப்படி என்னங்க ஸ்பெஷல்? அதான் சார், உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் ஒத்து போகலையா? அவங்க பெரியாளா நீங்க பெரியாளான்னு சண்டையா இருக்கா? அப்புறம் ரெண்டு பேருக்குள்ள அடிக்கடி வந்து அப்புறம் இருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனைலாம் இல்லை. ஓ, அப்போ பெரிய பிரச்சனைலாம் இல்லைன்னா சின்னதா மனஸ்தாபம் இருக்கு அதானே சொல்ல வரீங்க? பிரச்சனை பெருசோ சிறுசோ சார், எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் மறந்து உங்க ரெண்டு பேத்துக்கு இடையில அந்யூன்யமா இருக்கிற மாதிரி மாத்துற லவ் ஃபீஸஸ் எங்க கிட்ட இருக்கு சார். ஏன் நம்ம கடையோட ஸ்பெஷலே இந்த மீன் தான் சார். இந்த லவ் ஃபிஷ்ஷை நீங்க வீட்டுக்கு கொண்டு போன 24 மணி நேரத்துக்கு உள்ளார உங்க ஒய்ஃபு கிட்ட நல்ல மாற்றம் வரும் பாருங்க. அப்போ உங்க ரெண்டு பேரையும் யார் நினைச்சாலும் பிரிக்கவே முடியாது சார். அவ்வளோ நெருக்கமா அந்யூன்யமா ஆயிடுவீங்க. இந்த லவ் ஃபிஷ்ஷை வாங்கி எல்லார் வீட்லயும் வளர்த்தா கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ்ன்னு ஒண்ணு வராமலே போயிடுதுன்னா பாத்துக்கங்களேன். உண்மையா சொல்றீங்க? லவ் ஃபிஷ்ங்கிறது இப்ப வந்திருந்தாலும் 20 வருஷமா இந்த வளர்ப்பு மீன் பிசினஸ்ல தான் சார் நான் இருக்கேன். பொய் சொன்னா இவ்வளவு வருஷமா அந்த பிசினஸ பண்ண முடியுமா சார்? நான் சொல்றது அத்தனையும் நிஜம். நீங்க நம்பிக்கையோட வாங்கிட்டு போய் வீட்ல உங்க ஒய்ஃப் ரூம்ல வைங்க. அப்புறம் சீக்கிரமே உங்க ஒய்ஃப் கூட சேர்ந்து வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க. சரி, நம்புறேன். ரேட் எவ்வளோ? ஜோடியா லவ் ஃபிஷோட ரேட்டு வெளி மார்க்கெட்டில் 30,000-40,000 சொல்லுவாங்க. நான் உங்களுக்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் போட்டு 25,000 ரூபாய்க்கு தரேன். எடுத்துட்டு போய் என்ஜாய் பண்ணுங்க சார். தம்பி, அண்ணே அந்த பவுல்ல போட்டு பத்திரமா எடுத்து சார்ட்ட கொடுத்துரு. ஓகேண்ணே. நான் இதில் பே பண்ணிடுவா? பண்ணிடுங்க சார். நீங்க சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பா ஸ்வீட்டோடு வந்து நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். சரிங்க சார். டே தம்பி, சார் கூட போய் அவர் வீட்டுல கொடுத்து செட் பண்ணி வச்சுட்டு வா. சரியா? போலாங்க சார். சார், இந்த ஃபிஷ் டேங்க் எங்க சார் வைக்கணும்? ஷோ கத்தாதையா. இங்க பாருங்க பிரதர், இந்த வீட்ல இந்த மீனை பத்தி யார் கேட்டாலும் நீயா எதையும் சொல்லக்கூடாது, புரியுதா? சார், எனக்கு எதுக்கு சார் தேவையில்லாத வேலை? இந்த தொட்டியை எங்க வைக்க சொல்றீங்களோ அங்க வச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். ஓகேவா சார்? போலாம் சார். வாயா. மாப்ள, என்னங்க இது மீன் தொட்டி எல்லாம் புதுசா இருக்கு? இல்ல அது நல்ல விலைக்கு வந்துச்சு, அதான் வாங்கிட்டேன்.
பிரதர் ஆ? வாங்க போலாம். ஆ ம். ஏய் கேட்டியா? ஆ என்ன சொல்லிட்டு போறான்னு கேட்டியா? உனக்கு நல்லா வேணுமா? இப்ப நீ அதெல்லாம் கேட்டு என்ன பண்ண போற? பாக்கும் போதே தெரியலையா அது ஒரு ஃபிஷ் டேங்க்னு? ஏய் ஃபிஷ் டேங்க்னு பார்த்தா தெரியாது எனக்கு. பெருசா சொல்ல வந்துட்ட. இருந்தாலும் அதை எதுக்கு இப்போ திடீர்னு வாங்கிட்டு வரணும்? அதை தெரிஞ்சுக்கணும்ல. ஒண்ணு பண்ணலாம். நாம போய் அந்த ஃபிஷ் டேங்க் எதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கான்னு பார்க்கலாமா? வா. அதெல்லாம் எதுவுமே ஆக போறதில்ல. நான் வரல, நீ வேணா போய் பாரு. அப்படியா சொல்ற? சரி, அழகா இருக்குன்னு கூட வாங்கிட்டு வந்திருப்பாங்க. நமக்கு என்ன வந்தது? அப்புறம் ஏதாவது விஷயம்னா பாத்துக்கலாம். சண்மதி, சண்மதிமா. அதோ வரேன். என்னது இது? பார்த்தா தெரியல. ஃபிஷ் டேங்க். ஃபிஷ் டேங்க்னு எனக்கு தெரியுது. ஆனா இப்ப எதுக்கு இதை வாங்கிட்டு வந்திருக்கேன்? உனக்கு பிடிக்கும்னுதா? ஆ, என்ன சொன்ன? கேக்கல. எதுக்கு வாங்கிட்டு வருவாங்க ஃபிஷ் டேங்க் வீட்டுக்கு? நான் கேட்டதை திரும்ப என்கிட்டயே கேக்குறியா? சார், உங்க 2 பேர் பஞ்சாயத்தை அப்புறம் வச்சுக்கோங்க. எனக்கு கை கழுத்தெல்லாம் வலிக்குது சார். முதல்ல இதை எங்க வைக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் அதை அங்க வச்சுட்டு கிளம்புவேன். ரொம்ப ரொம்ப பேசுறீங்க பிரதர். இங்க பாருங்க, அதான் குபேர மூளை. அங்க கொண்டு போய் வைங்க. இதை வைக்கிறேன் சார். சார், டெய்லி இந்த மீனுக்கு ஃபுட்டு போடணும். கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க, மொத்தமா போட்டுறாதீங்க. மொத்தமா போட்டீங்கன்னா மீன் செத்து போயிடும். ஓ, மீனுக்கு ஃபுட்டு போடணுமா? வரேன் சார், வரேன் மேடம். கார்த்திக், இதெல்லாம் புதுசா இருக்கு. ஆமா, புதுசுதான். ஆர்டர் பண்ணி வாங்கின சண்மதி. ஜோக்கு சிரிப்பே வரல. ஆனா நீ எது பண்ணாலும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆமா, இரு சொல்றேன். நான் கேட்டதுக்கு இன்னும் நீ பதில் சொல்லல. சொல்றேன் சண்மதி, கண்டிப்பா சொல்றேன். நீ வாஸ்து மீன் கேள்விப்பட்டிருக்கியா? பாத்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது வாஸ்து மீன் இல்லையே. இதுவும் வாஸ்து மீன் தான் சண்மதி. இந்த மீன் மட்டும் நம்ம வீட்ல இருந்தா நம்ம பிசினஸ் அப்படியே டெவலப் ஆகி அடுத்த லெவலுக்கு நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். நீ இதெல்லாம் நம்புற ஆள் இல்லையே கார்த்தி. நம்ப மாட்டேன் தான், என்ன பண்றது, என் டைம் அப்படி. டிவில எல்லாம் விளம்பரம் பண்றாங்கல்ல, சில விஷயத்த நம்ம சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி பாக்குறோம். என்ன பண்றது, அது நடக்காதப்ப இந்த மாதிரி விஷயத்த நம்ம ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன சண்மதி, நான் சொல்றது சரிதானே? உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. முதல்ல உன் வாழ்க்கை இப்போ இந்த 2 மீன் கிட்ட தான் இருக்குல்ல? இந்த மீன் கிட்ட மட்டும் இல்ல, இன்னொரு மீன் கிட்டயும் இருக்கு. என்னது? என்னோட நம்பிக்கை மட்டும் இல்ல, உழைப்புக்கு பேர் போன ஜப்பான் மக்களோட நம்பிக்கை இல்ல, அதுவும் தான் இதுல இருக்கு. ட்ரஸ்ட் மீ. எனக்கு டைம் ஆச்சு. இல்ல இல்ல, நான் கிளம்புறேன். நான் கிளம்புறேன். மதியதா பார், திமிரு பிடிச்சது. போயிட்டா. தம்பி தம்பி, ஒரு நிமிஷம். ஆமா, கார்த்திக் மாப்ள அந்த மீன் தொட்டி எதுக்குப்பா வாங்கிட்டு வந்திருக்காரு? இதே வார்த்தையை தானே நீங்க அவர்கிட்டயும் கேட்டீங்க. அவர் பதில் சொன்னாரா? இல்ல. அப்புறம் நான் மட்டும் ஏன் மேடம் உங்களுக்கு பதில் சொல்லணும்? இது என்னது, காஃபி தானே? குடிக்கிறியா தம்பின்னு ஒரு வார்த்தை கேட்கலாம்ல. நான் சொல்ல மாட்டேன் மேடம், சொல்லவே மாட்டேன். அடிச்சு கேட்டாலும் நான் சொல்லவே மாட்டேன். சொல்லவே மாட்டேன் மேடம், சொல்லவே மாட்டேன். ஐயோ, யாருமா இவன்? ஏதோ லூசு போல இருக்குடி. நல்ல வேளை பொறாண்டாம போனானே. அப்பா. சண்மதி மட்டும் மனசு மாதிரி எங்க இருக்குன்னு சொல்லிட்டா, அந்த கோல்ட் அக்வாரியம் காரனுக்கு ஸ்வீட் வச்சு ட்ரீட் வச்சிட வேண்டியதான்.
அ, சண்மதி, உன் கழுத்துல 3 முடிச்சு போட்டு தாலி கட்டும்போது நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. உன் மனசுல என் மேல வச்சிருந்த உண்மையான காதல், இது எல்லாமே எனக்கு திரும்ப வேணும் சண்மதி. சண்மதி, என்ன கார்த்திக் இப்படி பாக்குற? என்ன புடவைல வந்திருக்கேனேன்னு பாக்குறியா? உனக்கு பிடிக்கும் தான். எப்படி இருக்கேன்? சண்மதி, இது கனவா நினைவானு கூட எனக்கு தெரியல. இந்த நிமிஷத்தை, இந்த நொடிய என்னால நம்ப முடியல. எனக்காக நீயும் ராஜிமாவும் கஷ்டப்படுறீங்கல்ல, எனக்கு மனசு கேட்கல. அதனால 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 பழசு எல்லாமே மறந்துட்டு இனிமே நம்ம சந்தோஷமா இருக்கலாம். சண்மதி, நீ சொல்றதெல்லாம் நிஜமா? ம், உண்மையிலேயே நீ என்னை ஏத்துக்கிட்டியா? அப்போ பழசெல்லாம் மறந்துட்டியா? ஆமாம் கார்த்திக், நிஜமாதான் சொல்றேன். நான் உன் மேல வச்சிருக்கிறது உண்மையான லவ். நீ சொன்னதும் தான் எனக்கும் புரிஞ்சுது. அதையே மறைக்கணும், அதனாலதான் மாத்திக்கிட்டேன். சாரி எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. எப்படி இருக்கு? இந்த புடவை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சண்மதி, நான் உன்கிட்ட இன்னொரு பொய் சொல்லிட்டேன். ஐம் சாரி. என்ன போய் சொன்ன? சொல்லு. மறுபடியும் கோவப்பட மாட்டியே? இல்ல, இனிமே எதுக்காகவும் உன் மேல நான் கோவப்படவே மாட்டேன். இனி இன்ச்சு இன்ச்சா ஒன்னு ரசிக்க போறேன். சொல்லு, என்ன விஷயம்? அது வாஸ்து மீன்னு சொல்லி ஒரு ரூம்ல ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சிருக்கான்ல. ஆமா. அது உண்மையிலேயே வாஸ்து மீன்லாம் ஒண்ணும் இல்ல, ஜப்பான்ல இருந்து வந்த லவ் ஃபிஷ். இருந்தாலும் கார்த்திக், நான் அத அப்படி பார்க்கும்போது என் மனசுல ஏதோ ஒரு மாதிரி, அத எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி இன்னும் புரியாத ஃபீல். அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், அது லவ் ஃபிஷ் தான்னு தோணுச்சு. தேங்க்யூ சோ மச் சண்மதி. எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? உன் கூட ஒரு டூயட் பாடணும் போல இருக்கு. அப்படியா?
கரும கரும நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா மாமா ஐயா உன்னை எப்பேற்பட்ட ஒரு ஆளா நினைச்சுக்கிட்டு இருந்த என்ன முதலாளி மாப்பிள உங்களுக்குள்ள இப்படி ஒருத்தர் இருக்கிறானா ஐயோ ஐயோ அடச்சே ஐயோ உங்ககிட்ட இனிமே உஷாரா தான் இருக்கணும் முதலாளி மாப்பிள கிஷோர ஐயோ மாமா விட்டீங்க சண்முதி நினைச்சுதான் நான் உங்ககிட்ட ஓ புரியுது முதலாளி மாப்பிள இமேஜினேஷன் ஆனாலும் முதலாளி மாப்பிள நீங்க இப்படி பண்ணக்கூடாது ம், சண்மதி யாரு உங்க பொண்டாட்டி தானே ம். உரிமையா போய் எனக்கு ஒரு முத்தம் கொடு அப்படின்னு கேட்க வேண்டியதானே உண்மையிலேயே முடியணும்னா நான் எதுக்கு இமேஜின்லாம் பண்ணிட்டு இருக்கேன் மாமா சரி நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க அது நான் வந்து நீங்க வந்து எங்கேயோ வெளியே போறீங்கன்னு சொல்லி வண்டியை ரெடி பண்ணி வைக்கலாமா என்னன்னு கேட்கறதுக்காகத்தான் வந்தேன் வந்த இடத்துல இங்க என்னடான்னா எனக்கு இப்படி ஒரு நிலைமை சரி போங்க மாமா இதோட இதெல்லாம் மறந்துடணும் புரியுதா இத போய் வெளியே சொன்னா அவார்டு கொடுப்பாங்க பாருங்க அட என்ன மாப்பிள இத போய் வெளியே சொன்னா எனக்கு தான் மாப்பிள அசிங்கம் ஆனா முதலாளி மாப்பிள உங்களோட இந்த இமேஜினேஷன் கண்டிப்பா நிஜமா மாறும் நான் மாத்துவேன் தேங்க்யூ மாமா வரேன் எதுக்கு இவர்கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் உதட்ட கடிச்சு துப்பிடுவார் போல் இருக்கு ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? ஹாப்பியா விளையாடிட்டு இருக்கீங்களா? ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? கடையில சாப்பாடு போட்டாங்களான்னு தெரியலையே. வராதுங்க. ஏய், மெதுவா சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட வர்றத பார்த்தாலே தெரியுது. நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடாம இருக்கீங்க போல. சாப்பிடுங்க. பொறுமையா சாப்பிடுங்க. சண்முதி என்ன பண்ணிட்டு இருக்க? மீனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கியா? கார்த்திக், உன் பிசினஸ் டெவலப் ஆகணும் நீ மீன் வாங்கிட்டு வந்திருக்க. ஆனா அதுக்கு வாங்கிட்டு வந்தா மட்டும் பத்தாது, சாப்பாடும் போடணும். அப்பதான் பிசினஸும் டெவலப் ஆகும், நாமளும் டெவலப் ஆகும். அதனாலதான் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கியா? ஆனா சண்மதி, சாப்பாடா கொஞ்சம் அளவோட போடணும். நீ பாட்டுக்கு நிறைய போட்டுட்டு அது நிறைய முழுங்கிருச்சுன்னு வச்சுக்கோ. ஏன் அவ்வளவுதான், அப்புறம் நாக்கு தள்ளி டேங்குக்குள்ளேயே மறுக்கையா. ஹாய்னா ஓகே. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் சின்ன வயசுல இந்த மாதிரி நிறைய ஃபிஷ் வளர்த்திருக்கேன். அது கூட நான் இப்படி பேசிட்டே இருப்பேன். அப்புறம் எதுக்கு ஃபிஷ் டேங்க் இங்க வைக்கும் போது நீ அவ்வளவு கேள்வி கேட்ட? திடீர்னு நீ பாட்டுக்கு வாங்கிட்டு வந்து நிக்கிற, அதான் ஏன் எதுக்குன்னு கேட்டேன். சரி, நீங்க ரெண்டு பேரும் சமத்தா இருக்கணும். நான் ஆபீஸ் போயிட்டு வந்து பாக்குறேன். அதே மாதிரி நீங்க வந்த நோக்கம் என்னவோ அதை சரியா முடிச்சு கொடுத்துருங்க. சரியா? லவ் ஃபிஷ் பத்தி போய் சொல்றேன்னு தான் பார்த்தேன். ஆனா ஒர்க் அவுட் ஆகுதே. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாதிரி நம்ம வழிக்கு வந்துட்டானா சந்தோஷம். எனக்கு என்னமோ இவங்களை பார்த்தா லவ் பேர்ட்ஸ் மாதிரி லவ் ஃபிஷ்ஷா இருப்பாங்களோன்னு தோணுது.